மத்தேயு 23 அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆண்டவர் அங்க சொல்றாரு, நீங்க கொசுவ வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். கொசுவெல்லாம் வடிகட்டிடுறீங்க, ஒட்டகத்தை விழுங்கிடுறீங்க என்று சொன்னார். ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவதை விட பணத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கஷ்டம்னு சொன்னார். அது மிக பிரபலமான ஒரு வாசகம். உலகத்தான் கூட சினிமா பாட்டில் கூட அது வந்துடுச்சு, அந்த வரிகள். அவ்வளவு பிரபலமான வாசகம். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது என்று ஒரு ஓமானம் சொன்னார். ஆனால் இன்னொரு ஓமானம், இது ரொம்ப பிரபலம் இல்லாத ஓமானம். கொசுவை வடிகட்டி விட்டு ஒட்டகத்தை விழுங்கி விடுவது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பெரிய விஷயங்களை அலட்சியப்படுத்தி விட்டுறது. அவர் 23 அதிகாரத்தில் சொல்றார், மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்ப கொசுவை வடிகட்டக்கூடாதா? கொசு குடிக்கிற பானத்தில் கொசு விழுந்துட்டா அதை அப்படியே குடிச்சிடணுமா? இல்லை, அதையும் நீங்க வடிகட்டுங்க. ஆனா அதுக்காக ஒட்டகத்தை விழுங்கிடாதீங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை எழுத்தின்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு ஒட்டகத்தையும் கொசுவையும் பக்கத்தில் வச்சா கொசுவை விட ஒட்டகம் எத்தனை மடங்கு பெருசோ அத்தனை மடங்கு தசமபாகம் கொடுக்கறத விட நீதியா வாழ்றதும் இரக்கமுள்ளவர்களா இருப்பதும் ரொம்ப முக்கியம். இதை விட அது பெருசு. தசமபாகம், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் தசமபாகம் நான் வாங்குகிறேன், நான் தசமபாகத்துக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் அது ஒரு கொசு போன்றதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஒட்டகம் போல 3 விஷயங்கள் இருக்குது. 3 ஒட்டகம் இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஒன்று நீதி, இன்னொன்று இரக்கம், இன்னொன்று விசுவாசம். விசுவாசத்தை பத்தி நிறைய பேசுறோம். ஆனா நீதியை பத்தி பேசுறோமா? நிறைய நேரங்களில நீதியை பற்றி பேசப்படுவதில்லை. கேட்டா என்ன சொல்றோம்? கிறிஸ்து அவருடைய நீதியை நமக்கு தந்து விட்டார். உண்மைதான், கிறிஸ்து தன்னுடைய நீதியை நமக்கு கொடுத்து விட்டார். ஆனா அந்த நீதியை, நம்முடைய சொந்த நீதி, சுய நீதி அழுக்கான கந்தை. இப்போ ஒருத்தன் கிழிஞ்சு போன அழுக்கான சட்டை போட்டிருந்தான். அந்த சட்டையை கழட்டிட்டு ஒரு சுத்தமான நல்ல ஒரு சட்டைய ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அவன் அதை அணிந்து கொள்கிறான். அதுதான் கிறிஸ்துவனுடைய நீதி, தேவனுடைய நீதி. ஆனா அந்த வஸ்திரத்தை, அந்த நீதியின் வஸ்திரத்தை, கிழியாத சுத்தமான அந்த நீதியின் வஸ்திரத்தை தொடர்ந்து காத்து கொள்ள வேண்டும். அது கிழியாதபடி, அது அழுக்காகாதபடி அதை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கையில் இருக்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய நீதியையும் தேடுங்கள். அந்த நீதியின் வஸ்திரத்தை நமக்கு போட்டு விட்டுட்டாரு. சுயநீதி, அழுக்கா இருந்த, கிழிஞ்சு போயிருந்த சுயநீதி என்கிற வஸ்திரத்தை அகற்றிவிட்டு கிழியாத சுத்தமான நீதியின் வஸ்திரத்தை கிறிஸ்து நமக்கு அணிவித்து விட்டார், தரித்து விட்டார். இப்போ இந்த தேவ நீதி என்கிற வஸ்திரத்தை நாம் அழுக்காகாம பார்த்து கொள்ளணும், கிழியாம பார்த்து கொள்ளணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். தசமபாகத்தை விட 1000 மடங்கு, கொசுவை விட ஒட்டகம் எவ்வளவு பெரியதோ, தசமபாகத்தை விட நீதி அவ்வளவு பெரியது, அவ்வளவு முக்கியமானது.
ஆகவே தசமபாகத்தை பத்தி ஒரு தடவை பேசினான். குறைஞ்சபட்சம் 2 தடவையாவது நீதியை பத்தி பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கணும். தசமபாகம் கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு நிமிஷமாகிலும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கை நீதி உள்ளதா இருக்கா? நான் தேவனுடைய நீதியை காத்து நடக்கிறேனா என்று ஆராய்ந்து ஜெபித்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் தசமபாகம் கொடுப்போம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆமென்.